எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகர், பார்கவி, ஜீவானந்தம், ஜனனி இவங்க 3 பேத்தையும் போட்டு தள்ள அனுப்பிடுறாங்க. அவங்க 3 பேரும் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு ரவுடிங்க அப்படியே அந்த குடோனை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. கைக்கு சுக்குனா ஒரு உசுர் கூட பாக்கி விடாம 3 உசுரையும் எடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்க எல்லாரும் கெத்து கெத்துன்னு இவங்க 3 பேர்த்தையும் அடிச்சு நொறுக்கி கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஜீவானந்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க. டைம் ஆக அவங்க காத்திருக்கிறத பார்த்தா நிச்சயமா நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நாம எல்லாமுக்கும் துணிஞ்சு தயாரா இருக்கணுங்கிறாங்க. ஜனனிக்கா, நானும் எல்லாமுக்கும் தயாரா இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது பயம் கிடையாது, பதட்டம் தான். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்க்கா, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்கவி. ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் 3 பேருமா அந்த வழியா போற மாதிரி போய் ரவுடிங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டு இந்த பக்கம் ஓடி வராங்க. ரவுடிங்களும் விடுவேனான்னு இவங்க 3 உசுரை எடுக்கணும்னு வெகு வேகமா இவங்களை கொலை பண்றதுக்கு வராங்க. அந்த நேரத்துல தான் ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் இவங்க எல்லாரும் அவங்க கைவரிசையை காட்டுறாங்க. ரவுடிங்களும் அடியை வாங்கிக்கிட்டு ஐயோ அம்மான்னு விழுந்து கிடக்குறாங்க. எழுந்திருக்க முடியாத நிலையில கிடந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சரி இப்போ தப்பிச்சா பரவாயில்ல, அவங்களை அடிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை, வாங்க போலாம் அப்படின்னு ஜீவானந்தம் சொல்லவும் பார்கவி, ஜீவானந்தம், ஜனனி 3 பேரும் அங்கிருந்து இருட்டிலேயே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. மண்டபத்துல பார்த்தா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் டே பேசாம தூங்குங்கடா, காலையில விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும், 4 மணிக்கு முகூர்த்தம், சண்டை போடாம பேசாம தூங்குங்கன்னு சொல்றாங்க. நந்தினியோ ஆயிசான்னு நினைச்சுக்கிட்டு ஏமா நீ வீட்டுக்கு போங்கிறாங்க. கரிகாலன் ஏமா இந்த நேரத்துல நீ எப்படிமா போவே, எதுக்கும் பார்த்து பத்திரமா போய் சேருமா, ஆமா சொல்லிட்டாரு, இனிமே உனக்கு இங்க இருக்க இடமில்ல, போங்கிறாங்க. இந்த பக்கம் முல்லை அவங்கள நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரட்டுமாங்கிறாங்க. நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம், ஒழுங்கா உனக்கு இங்க வேலை இருக்கு, உனக்கு தகுந்த வேலை கொடுக்குறேன், படுக்கிறதுக்கு முதல்ல போய் படுத்து எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க குணசேகர். எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு முல்லை அங்கிருந்து நிலவிட்டு போய் நந்தினி கிட்ட பேச போறாங்க. ஆயிஷா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன்லாம் காட்டு முட்டாள், அப்படிதான் நடந்துக்குவானுங்க, சொன்னா சொல்லிட்டு போறானுங்க, நீங்க இந்த நேரத்துல எல்லாம் வீட்டுக்கு போகாதீங்க, இங்கேயே ஒரு ரூம்ல தங்கிக்குங்க, நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க முல்லை. இதை கேட்ட நந்தினி வேண்டாங்கிறாங்க. அட ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சக்தி வராரு. என்ன இப்படி சொல்லிட்டாரு, சரி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க ரூம்ல தங்கிக்கோங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. இல்ல சக்தி, எங்க அண்ணனுங்கெல்லாம் கண்டிப்பா ரூம் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பாங்க, அதனால நான் இங்கேயே ஏதாவது ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறேங்கிறாங்க நந்தினி. சரிங்க, நீ பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நந்தினி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்பதான் அறிவுக்கரசி எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு அங்கங்க சுத்தி பார்த்துட்டு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற வர சொல்றாங்க. இந்த பக்கம் கெவினியும் கேமராமேனையும் வர சொல்றாங்க. உனக்கு கொடுக்கணும்னு பேசின பணத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இந்தாங்கடா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப கெவின் சொல்றாரு, என்னக்கா இந்த கையில பணத்தை கொடு, இந்த கையில பென்ட்ரைவ் கொடுக்குறேங்கிறாங்க. டேய் கெவினு, என்னையே ஆளை எடை போட்டுட்டியல்ல, உனக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் இந்த பென்ட்ரைவை வாங்குவேன்னு நினைச்சியா, இந்த பென்ட்ரைவை கூடடா அப்படின்னு சொல்லி பென்ட்ரைவை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கத்தியால கெவினை குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே சிசிடிவி மூலமா பதிவாயிட்டு இருக்குது. கேமரா ஓடிட்டு இருக்கிற தெரியாத இந்த அறிவுக்கரசி முட்டாள்தனமா கெவினை கொல்றாங்க. இந்த பக்கமா போட்டோகிராஃபர் வந்து பாக்குறாங்க. அறிவுக்கரசி பார்த்துட்டு பதட்டப்படுறாங்க. இவனை துரத்தி பிடிங்கடா அப்படின்னு சொல்லவும் போட்டோக்காரர் ஓடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே அறிவுக்கரசியோட ஆளுங்களும் ஓடி தொலைவறாங்க. போட்டோகிராஃபர் சக்தியோட ரூமுக்கு தான் போயிருக்காங்க. சக்தியை எழுப்புறாரு. சக்தி வந்ததும் என்னடா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கெவினா அந்த அறிவுக்கரசி அக்கா கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்தி பதட்டத்தோட ஓடி வராங்க. ஓடி வந்து பாக்கையில கெவின் செத்து கிடக்குறான். ஆனா நேருக்கு நேரா நந்தினி தான் அந்த காட்சியை பார்த்துருக்காங்க. அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப சக்தி வந்ததும், அண்ணி என்னாச்சு, நீங்க கொஞ்சம் ஓரமா ஒளிஞ்சு இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா நிச்சயம் பெரிய பிரச்சனை ஆயிடும், ஓரமா போங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா குணசேகர் மட்டும் கோந்திருக்காங்க. எல்லாரும் கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சக்தி வந்ததும், அண்ணே என்ன நடந்தது தெரியுமாங்கிறாங்க. என்னடா இன்னும் தூங்கலையான்னு கேக்குறாங்க. அண்ணே இங்க வந்து பாருங்க அப்படின்னு சக்தி தான் குணசேகரை கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்ததும் அறிவுக்கரசி பண்ணின வேலையை பார்த்துட்டு குணசேகர் அறிவுக்கரசி கூப்பிட்டு ஓங்கி அற விடுறாரு. கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சியா இல்ல கருமாதி செய்யலாம்னு நினைச்சியா, அவன் தான் அப்ப இருந்து பணம்னு கேட்டுட்டே இருந்தானே, பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே, இல்லைன்னா என்னை அவனை உயிரோட விட்டு வைக்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு இந்த வேலையை செஞ்சேன்னு கேட்குறாங்க. மாமா அது உங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்கிறாங்க. என்ன புரியாது, ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க குணசேகர். மாமா இந்த ரூமை இழுத்து சாத்திட்டு நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாங்கிறாங்க அறிவுக்கரசி. ரேணுகா, சக்தி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு நிற்கிறாங்க. என்னடி அட பாவம் இந்த பையன் என்ன பண்ணனா, எதுக்கு இப்படி பண்ணுனேன்னு கேட்குறாங்க. ஏய் கல்யாணம் முடியிற வரைக்கும் எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு நில்லுங்கிறாங்க அறிவுக்கரசி. போட்டோகிராஃபர் வெளியில போனவர் உடனே இந்த தகவலை மீடியாவுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அறிவுக்கரசி ஹெவினை கொன்னது அப்படியே லைவா ஒளிபரப்பாகி இருந்திருக்குது. அறிவுக்கரசி அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செஞ்ச காரியத்தை லைவா வந்துட்டு இருக்குது. இப்போ இது தெரியாத அறிவுக்கரசி தான் சரியான அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு வெளியில போலீஸ் கூட்டமே கும்பலா வந்து நிக்குது. இந்த மண்டபத்துல ஒரு கொலை நடந்திருக்குதுன்னு வந்து நிக்கிறாங்க. இதை கேட்ட குணசேகர் ஆடி போய் நிக்கிறாரு. சக்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தர்சனை யாருக்கும் தெரியாம வெளியில கூட்டிட்டு போயிடலாமா, இதுதான் நல்ல சான்ஸ். எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. அறிவுக்கரசியை இப்ப போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. கெவினை கொலை பண்ணதுனால அறிவுக்கரசி மாட்டிக்கிட்டாங்க. குணசேகரனை பத்தின ரகசியம் இன்னும் வெளிவராம இருக்குது. நந்தினி, ரேணுகா ஓடி வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க. சக்தி இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், எப்படியாவது தர்சனை வெளியில கூட்டிட்டு போய் தர்சனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், இவங்க எப்படியோ நாசமா போகட்டுங்கிறாங்க.
வராங்க நந்தினி. அண்ணி எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. நாம ஏன் அவசரப்படணும்? கொஞ்சம் பொறுமையா போலாங்கிறாங்க சக்தி. இல்ல சக்தி, சான்ஸை விட்டுட்டா உங்க அண்ணன் வேற ஒரு வழியை தேடி போயிடுவாரு. ஆனா அவரும் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்குவேன். இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சா மறுபடியும் அடுத்த குறி தர்சனுக்கு தான் வைப்பாரு. இதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. இந்த பரபரப்புலயே நம்ம தர்சனை வெளியில கூட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி தர்சனை எப்படியோ மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அறிவுக்கரசியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குது. அவங்க சார்பில் இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல தர்சனையும் கூட்டிட்டு போறாங்க சக்தி. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.